வெறும் 360 மார்க்ஸ், அதுவும் 12th அவுட் ஆஃப் 600க்கு எடுத்த ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இன்னைக்கு டாப் 5 யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஆனேன் அப்படின்ட்டு சொன்னா இங்க யாராவது நம்ப முடியுதா? பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குல்ல. ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் மிந்த்ரா ஃப்ரம் இந்திராஸ் மேத் சொல்யூஷன். 10th 12th ரெண்டுலேயுமே ஜஸ்ட் பாஸ். இங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் லைஃப்ல அச்சீவ் பண்ண போறேன்னு. ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு, பட் பிக் ட்ரீம்ஸ் நிறைய இருந்தது. ஆனா லைஃபும் ரியாலிட்டியும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. நிறைய ஃபெயிலியர்ஸ், யாரோட சப்போர்ட்டும் இல்லை, யாரோட கைடன்ஸும் இல்லை. ஒரு நாள் நான் கூட நினைச்சேன் அவ்வளோதான், லைஃப் டோட்டலாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனால் நான் எடுத்த ஒரு பெரிய டெசிஷன், அதுக்கு நான் கன்சிஸ்டன்சியாக போட்ட ஹார்ட் ஒர்க் என்னோட லைஃப் இன்னைக்கு டோட்டலாக சேஞ்ச் பண்ணிச்சு. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா இன்னைக்கு டாப் 5 யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஆனதுக்கு என்னோட டெசிஷன், நான் போட்ட ஹார்ட் ஒர்க், என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட், இதுதான் வந்து மெயின் ரீசன். நான் எப்படி டாப் 5 யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஆனேன், அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன், என் லைஃப் என்னை எப்படி கொண்டு போச்சு, நான் என்ன டெசிஷன் எடுத்தேன் அப்படின்றத ஒரு சீரீஸாக போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வெறும் ஸ்டோரி கிடையாது, இங்கே நிறையா பேரோட ரியல் லைஃப் இதுதான். நான் என்ன டெசிஷன் எடுத்தேன், என் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னோட வீடியோவை கண்டினியூவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் டெய்லி வரும். தேங்க்யூ.